அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான தகவலோடு தான் வந்திருக்கேன். சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலூடாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கான முக்கியமான தகவல் இருக்குது. அதே மாதிரி இலங்கையர்களுடைய மானத்தை காத்தில் பறக்க விட்டுட்டாங்க. லூலு ஹைபர்லையும் மானம் போயிடுச்சா, அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் முதலாவது தகவல் டைலர் ஷாப். இப்போ டைலரிங் ஷாப்பில் இப்போ இலங்கை பெண் ஒருத்தர் வேலை செய்கிறாங்க. அவங்க எனக்கு தந்த தகவல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலர் இந்த ஆடைகளை வெட்டி தைக்கிற மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஆடைகளை கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க சொன்ன மாதிரி அளவு எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறமா அவங்க சொன்ன மாதிரி அதை வடிவமைச்சு தைச்சி வச்சதுக்கு அப்புறமா தைத்து வைத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பியும் சில நேரங்களில் அவங்க வராங்க, இல்லைன்னா அவங்களுடைய சகோதரங்களை தம்பியோ தங்கச்சியோ இல்லை வேறு யாராவது ஒருத்தர் அனுப்பிட்டு, இல்லை அது அப்படி இல்லை, இப்படி நீங்கள் பிழையாக தைச்சிட்டீங்க, நீங்கள் இந்த மாதிரி பிழையாக பண்ணிட்டீங்க, இந்த ட்ரெஸ்ஸோட விலை 100 தினாரு 200 தினாரு, நான் போலீஸுக்கு போகிறேன், இல்லை எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ரீஃபண்ட் வேணும், இந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சி கடைசியில் 100 தினார் 50 தினார்னு பணத்தை பிடுங்கிட்டு போகிற சில சம்பவங்கள் நடைபெறுறதா. இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரியோடைய கடையில் நடந்த சம்பவத்தை பற்றி அவங்க விளக்கியிருந்தாங்க. கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது டெய்லரிங் ஷாப்பில் குறிப்பாக வேலை செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி ஆடைகள் விற்கக்கூடிய கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க, யாராவது ட்ரெஸ்ஸு கொண்டுட்டு போய் ரிட்டர்ன் கொண்டு வந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தையலையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை அவங்க ஃபிட் பண்ணுறதுக்காக தைச்சிட்டு அதுக்கப்புறமாவும் கொண்டு வந்து கடைகளில் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் டெய்லரிங் ஷாப்பில் யாராவது மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோ, சின்னதாக்குறது பெருசாக்குறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ்ஸு கொண்டு வந்தாங்கன்னா முடிந்த வரைக்கும் இந்த கேமராக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு அவங்கள்ட்ட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க காட்டும்போது அதை சரியாக நோட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி நான் சொல்லலை, அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு பொய்யை சொல்லி கடைசியில் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் லாண்டரி மஸ்பாக்கா லாண்டரியில் யாராவது வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்கன்னா தயவு செய்து நீங்களும் ரொம்ப கவனம். ட்ரெஸ்ஸு கொண்டு வரும்போதே ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது இதாக இருக்குதா, ரொம்ப டஸ்ட் ஆகியிருக்குதா, இது ஏதாவது இடத்துல ரொம்ப அழுக்கப்பட்டு இருக்குதா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே எதுவுமே இல்லைன்னா அதை எடுத்து நீங்கள் பில்லை போடுங்க. ஏன்னா சில நேரங்களில் அவங்க ஆல்ரெடி அது அழுக்காகி இருந்திருக்கும், அது போகாத அழுக்காக இருக்கும். நீங்கள் மெஷினில் போட்டு அதுக்கப்புறம் அந்த அழுக்கு போகலைன்னாலும் மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, இல்லை இதை நீங்கள் தான் அழுக்காக்கி இருக்கீங்க, நான் கொண்டு வரும்போது அப்படி இல்லைன்னு சொல்லி உங்கள் தலையில் போட்டுருவாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். සිංහල மொழி தெரிஞ்சவங்க முன்னாடி வரக்கூடிய வாய்ஸையும் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். ආරිකයන්ට අපිට ඒ වෙනුවෙන් නීතිමය කටයුතු කරන්න අවස්ථාවක් නැහැ. එයාලා අපේ කපිලට කතා කරත් කපිලුත් ඒවට මේ සම්බන්ධ වෙන්න කැමති නැහැ. ඉතින් හරි අසරණයි. ඉතින් මේ වෙනුවෙන් අපිට සහනයක් නැති වුණත් අපේ ඉන්න අනිත් ව්‍යාපාරිකයන් දැනුවත් කරන්න නිසාමයි මම මේ මැසේජ් එක මල්ලිට දාන්නේ. මේකේ වීඩියෝ එකක් තියෙනවා. එයාලා ඇවිල්ලා බොරුවට රණ්ඩු කරව මම කිව්වා අපි බය නැහැ. ඔයාලා මොන විදිහෙන් හරි පොලිසියෙන් ගේන්න කියලා. ඒ වුණාට ඒගොල්ලෝ පොලිසියෙන් එක්කන් ආවෙම නැහැ. ඒගොල්ලන් බොරුවට රණ්ඩු කරලා සල්ලි ඇඳුනුයි දෙකම අරගෙන ගියා. ඉතින් මේක අපිට විතරක් නෙමෙයි මම මේ අපේ මේ වෙළඳ සංකීර්ණය තුල කිහිපයක් කඩවල වල දැක්කා. එයාලා මේ රත්තරන් බඩු හදන කඩ තියෙනවා. ඒ කිසි වරදක් නැහැ. රණ්ඩු කරලා ඒ රත්තරන් බඩු කඩෙන් ඒ හදලා නැහැ වැරදි කියලා සල්ලි අරන් ගියා. එතකොට ඇඳුම් මහන කඩ කීපයකම එහෙම කරනවා. ඒ නිසා හැමෝම පරිස්සම් වෙන්න. කුවේට් රට හොඳයි. අපි හම්බ කරගත්තා. අපිට හුඟක් දේවල් ලැබුණා ඇත්ත වශයෙන්ම. නමුත් මේ රටේත් විසම මිනිස්සු ඉන්නවා. විවිධාකාර මිනිස්සු ඉන්නවා. හුඟක් පරිස්සමෙන් කල්පනාවෙන් වැඩ කරන අපි ගොඩාක් මහන්සිලා හම්බ කරන්නේ. ඉතින් අපේ සල්ලි හොරන් කන අපේ ධනයෙන් එයාලා පෝසත් වෙන පිරිසක් ඉන්නවා. ඉතින් හැමෝම අවධානයෙන් කල්පනාවෙන් වැඩ කරන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා. බොහොම ස්තුතියි හැම කෙනාටම. මේක දැනුවත් කරන්න අනිත් ව්‍යාපාරිකයොත් පව් එයාලත් අපි වගේම බොහොම මහන්සියෙන් හම්බ කරන අය. ඉතින් මේ වෙනුවෙන් කල්පනාවෙන් විශේෂයෙන්ම හුඟක් අවධානයෙන් වැඩ කරන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා. බොහොම ස්තුතියි හැම දෙනාටම. බුදු සරණයි. අල්ලා දෙවි පිහිටයි. அடுத்ததாக ஒரு வீடியோ காட்சி ஒன்று பார்த்தேன். இது அர்ஜென்டினா அப்படின்னு தான் ட்விட்டரில் போட்டிருந்துச்சு. அர்ஜென்டினா மட்டும் இல்லை, இந்த நாட்டிலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், இந்த இப்போதைய கடைகளில் நிறைய ஷாப்பிங் சென்டரில் மால்களில் எங்கேயுமே கேனட் மிஷின்
உபயோகிக்கிறது தான் வழக்கம். இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அவர் அந்த பக்கம் லைட்டாக திரும்பும்போது உடனே என்ன பண்ணுறாங்க, மெஷினை பிடிச்சி மாற்றி வச்சுறாங்க. அந்த ஒயிட் கலர் மிஷின், வெள்ளை கலர் மிஷின் இருக்கு இல்லையா, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கவர் இல்லாமல் சரியாக அதே மாதிரி வெள்ளையாக அப்படியே இருக்கக்கூடிய மெஷின்களை பார்த்து அதே மெஷின்களை கையில் வச்சுக்கிறாங்க. உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா மெஷினுக்கு மெஷின் மாற்றி விட்டுறாங்க. அந்த இந்தியாவில் முன்னாடி பார்கோடு வச்சுருப்பாங்க இல்லையா, ஜிபே அந்த மாதிரி பேய்க்கெல்லாம் பார்கோடு வச்சுருப்பாங்க. அந்த பார்கோடுக்கு மேலே இன்னொரு பார்கோடை வைப்பாங்களே, அந்த மாதிரி ஃப்ராடு வேலை தான் இதுவும். இதுலேயும் வந்து நிறைய பேர் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிட்டு கேனட்டில் உங்கள்கிட்ட பே பண்ணுற மாதிரி அவங்க கேனட்டில் பே பண்ணிவிட்டு கடைசியில் அவங்க மெஷின்லேயே அவங்க பே பண்ணி அந்த காசு அவங்களுக்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்களும் பில்லை எடுத்து கடைசியில் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்தா அது கடைசியில் உங்கள் கேனட்டாகவே இருந்திருக்காது. இந்த மாதிரியும் சில ஃப்ராடு வேலைகள் நடக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க. அப்படியே எனக்கு தலையில் கொஞ்சம் நேரம் கையை வச்சு உட்காந்துட்டேன் இந்த வாய்ஸை கேட்டதும். அவங்க இலங்கை பெண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க, 67 வயதாம். இந்த பெண் என்ன பண்ணுறாங்க, லூலு ஹைபருக்கு போகிறாங்க. எங்கே, ஜும்மா சூக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய லூலு ஹைபருக்கு. அங்கே போயிட்டு சோப்பு இருக்கு இல்லையா, பேபி சோப்பு வந்து ஒரு 6 அந்த பேக் பண்ணின மாதிரி இருக்கிறத எடுத்து அதை உடச்சி அபாயா ஒன்று போட்டு போகிறாங்களாம். அதுக்குள்ளே பேக்கெட்டில் அவங்க ஜாக்கெட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பேக்கெட்டுக்குள்ளே அந்த சோப்புகள்லாம் ஒழிச்சிட்டு போயிருக்காங்க. அதில் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும் லூலு ஹைபர்னும் போது அதில் 300க்கும் அதிகமான கேமராக்கள் இருக்குது. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் கேமராக்கள் 300க்கும் அதிகமான கேமராக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உள்ளே இருக்காங்க இல்லையா கேமரா செக் பண்ணுறதுக்கு, அவங்க வந்து இதை பார்த்துருக்குறாங்க. கடைசியாக வெளியேறும்போது இந்த பெண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இப்படி இருக்குது, அதை வந்து மரியாதையாக எடுத்து வச்சுருங்க அப்படின்னு ஜெனுவினாக சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கு நீ என்ன பார்த்து யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசிட்ட, நான் மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, மயிறு பரம்பரைன்னு கடைசியில் பெரிய சத்தமே போட்டிருக்கிறாங்க. அவ்வளவு சத்தம் போட்டு ஆரவாரம் பண்ணி ஆப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அங்கே செக்யூரிட்டியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு இலங்கை பெண் தான். கடைசியில் உள்ளே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா உள்ள சோப்பு இருந்து பிடிபட்டிருக்காங்க. கடைசியில் இவங்க சாதாரணமாக இல்லை மன்னிச்சிக்கோங்க தெரியாமல் பண்ணிட்டேன், கஷ்டத்தில் பண்ணிட்டேன், காசு இல்லை அப்படின்னு கொஞ்சம் தன்மையாக பேசியிருந்தா கூட ஒருவேளை சோப்பையும் கொடுத்தே அவங்க அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்ததையும் கொடுத்தே போயிட்டு வாங்கன்னு அனுப்பியிருப்பாங்க. இவங்க பேசின பேச்சு காட்டின பந்தாக்கு கடைசியில் உள்ளே போய் பார்த்தா எல்லாம் வெளியே, விஷயம் வெளியே. அதுக்கப்புறமா அந்த மேனேஜர் கோவப்பட்டு மேனேஜர் வந்து உடனே என்ன சொல்லியிருக்காரு, உடனே அம்மா நீங்கள் வந்து 100 தினாரு எடுத்து வைங்க, இல்லைன்னா போலீஸுக்கு கால் பண்ணுறேன்னு. கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாமல் 100 தினார் கொடுத்துட்டு வெளியாகி போயிருக்காங்க. இல்லை அது வந்து என்னடா திருடிக்கிட்டே கடைசியில் திருடிட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வரும். என்னடா 100 தினார் வாங்கிட்டு விட்டானுங்களா 1.5 தினார் சோப்புக்கு? இல்லை, இந்த மாதிரி ஆட்களுக்கு அப்படியாவது செஞ்சாதான் கொஞ்சமாவது மரமண்டைகள் திருந்துதான்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ பாருங்கள், யாராவது இதை வீடியோ பண்ணி மூஞ்சோடு அப்படியோ டிக்டாக்ல ஃபேஸ்புக்கில் எதுலையாவது ஒன்று இறக்கி விட்டுருந்தா, சிலானி வந்து இப்படி திருடிட்டு போயிட்டான்னு நினைக்கும் போதே அப்படியோ உடம்பெல்லாம் மெய்ஸ் இழுக்குது. இப்படியெல்லாம் நடந்தா ஏற்கனவே தான் இப்போ ரீசெண்டாக கூட ஃபோன், அதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஏன் இந்த தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்துமே சமூக வலைத்தளங்களில் வெளியிடுறது, சொல்கிறது? ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் தான் மானத்தை வாங்குறீங்க, நீங்கள் தான் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு. இதை சொன்னாலாவது இன்னும் 10 பேர் இதை மாதிரி தவறுகள் செய்யாமல் இருப்பாங்கன்றதுக்காகத்தான் இதை வந்து நம்மளுடைய நாடு, நம்மளுடைய ஆளுங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்றது பேரை சொல்லியே சுட்டி காட்டுது. ஒருத்தர் செய்கிற தவறால் அனைவருமே நம்ம பாதிக்கப்படுறோம். இன்றைக்கி கௌரவமாக ஜெனிவினா போயிட்டு ஸ்ரீலங்கன் அப்படின்னு இந்த லூலு ஹைபருக்குள்ளே நம்ம போக முடியுமா? உங்கள் நாட்டுக்காரி தான் ஒருத்தர் வந்து திருடிட்டு போனா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லி வேலை இல்லை. முடிந்த வரைக்கும் பக்குவமாக நடந்துக்கோங்க. இந்த நாடுகளில் எல்லா இடங்கள்லையும் கேமரா இருக்குது, மறந்துடாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். சிங்கள மொழியில் தான் இதுக்கும் ஒரு வாய்ஸ் கட் எனக்கு கிடைச்சது. இதுதான் சம்பவம். அவங்க பாஷையிலையும் சொல்லுறாங்க, கேளுங்க. 50ක් විතර දෙන්නම් කියලා කිව්වලුයා. කියලා කොහොම හරි ඩිනර් 100ක් දීලා මල්ලි. බලන්න ඩිනර් එකමාරි සබන් කැටීට
ලංකාවේ මුදලෙන් දැන් තියෙනවා ඩිනර් 195,000ක්. බලන්නකෝ අපේ කට්ටියට මොනවද හම්බ වෙන්නේ කියලා ඕක කරලා. බැරි වෙලාවත් කවුරු හරි ඒ වීඩියෝ කෙරුවා නම් ඒ වෙලාවේ ඒක වීඩියෝ කරලා දැම්මනම් එයාගේ මූණත් එක්ක ඔක්කොම දැම්මනම් දැන් මල්ලි ෆෝන් කතාවේ ඒක ඇහුවා. ඇත්තටම ඇයි මල්ලි මේ අපේ කට්ටියට මෙච්චර කියනවා එක ඇහැද්ද තියෙන්නේ කියලා බලන්න කැමරා 300ක් කියනකොට හිතන්නකො පොඩ්ඩක්. කැමරා 300ක්. පිට වෙන තැන්ද ඇතුල් වෙන තැන් වලද හැමතැනම කැමරානේ මල්ලි. ඩිනර් එකමාරකේ සබන් කැටේට රුපියල් 95,000ක් දීලා ගියා. ඉතින් ඒක සාමාන්‍ය අර ඇති ඒ වෙලාවෙ එතනින් මේවා වෙලා පොලිසියට දැම්මනම් ඉතින් පිංගල් තියලා යන්න තමයි වෙන්නේ. කමන්නේ තව මාසයක් දෙකක් වැඩ කරලා යාට ඩිනර් 100 හොයාගන්න පුළුවන් නේ. පොලිසියට අරන් ගිහින් දැම්මනම්. අයියෝ මන් දන්නේ මල්ලි කොච්චර කියනවද? මේ කට්ටිය කිසිම ගානක් නැහැ ඇත්තටම. එයාට මං හිතන්නේ පුරුද්දක් ඇති යන තැන ඔහොම කරන්නේ නැති. හැම තැනම කරලා අහුවෙන වෙලාවකුත් වෙනවනේ මල්ලි. හෙන්න සද්දෙන්ලු කතා කරේ අක්කා එක තමයි කියන්නේ හෙන්න සද්දෙන් නංගි කතා කරේ. ගොඩ අනන්තවත් ඒ වාගේ වෙනවලු ඉතින් සාමදානෙන් බේරලා යවනවලු ඉතින් කියලා කියනවා මෙයාත් එහෙම කතා කරා නම් මුකුත් වෙන්නේ නැහනේ. ඊට මෙතන ඉතින් ඒ කට්ටිය කිව්වලු මේ මේකේ හිටපු සිකියුරිටිලා. එහෙම ඉතින් ඩිනර් 95 මේ ඩිනර් 100 දීලා ගිහිල්ලා යා මේසෙට විසි කරාලු ඩිනර් 100. එන සද්දලු අවුරුදු 67කුත් වෙනවලු වයස. කමන්නේ වයස ඉලක්කමක් විතරයි. ඒත් කරපු වැඩේ නම සිලානේ. අයියෝ මන්ද මල්ලි තේරෙන්නේ නැහැ. හරි මල්ලි කැමති නම් මල්ලි මේක දැනුවත් කරන්න කොච්චර දැනුවත් කරත් අපේ කට්ටියට වැඩක් නෑ මල්ලி. හරි මල්ලි දෙයන්ගේ පීටයි පරිස්සමින් ආටල්ලා දෙයන්ගේ பீட்டாய் மல்லி. நீங்களே சொல்லுங்க. இப்போ ரீசெண்டாக இந்த மரமண்டைகள் கொஞ்சம் பேர் பைத்தியக்காரனுங்க அந்த டிக்டாக்ல இப்போ அந்த ரீசெண்டாக அந்த சப்னா அந்த இன்னும் 2-3 பொம்பளைங்க அந்த கேவலமாக பேசுகிறத நாங்கள் வீடியோ எடுத்து போட்டோம் இல்லையா, அதுக்கு என்ன சொல்கிறானுங்க, அது அவங்களோட உரிமை. அவங்க வந்து வேலையை முடித்து வந்து வேலை கலப்பில் வந்து அவங்க ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அதெல்லாம் எதுக்கு நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்க, அதெல்லாம் எதுக்கு சொல்லி காட்டுறீங்க, அதெல்லாம் எதுக்கு அவங்கள திருத்த பார்க்குறீங்க, அது அவங்களோட இஷ்டம், அவங்களோட விருப்பம். இப்போ இதுக்கும் அவனுங்க என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, திருடுறது வந்து அவங்களோட உரிமை, அவங்க திருடினா அதை அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க. அப்போது இதை மாதிரி இன்னும் 10 பேர் செஞ்சாலும் அவனுங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுதான் அந்த அந்த டிக்டாக் சமுதாயம் பழகி இருக்கிற பழக்கம். எது வேணாலும் செய்யலாம், அவுத்து போட்டு வேணாலும் ஆடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து என்ஜாய்மெண்ட். ஆனால் அதில் போகக்கூடிய மானம் யாரோடதுன்றதை அவங்க புரிஞ்சு கொள்றதில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு வீடியோக்களும் ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு கொண்டு வர்றது மிகவும் பயனுள்ள தகவல்கள் தான். புரிஞ்சு நடந்துக்கோங்க, கவனமாக இருங்க. ஏற்கனவே நம்ம மானம் காற்றுல பறக்குது, இன்னும் கேவலப்படுத்தாதீங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.